ஹலோ. சொல்லுங்க. நான் பேசுனது நீங்க பேசாத அப்ப எப்படி அது ஸ்டேட்டஸ்ல வர நீங்க பேசிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அதனாலதான் எல்லாம் ஸ்னாப் எடுத்து போட்டிருக்காங்க. நான் பேசிட்டேன்னு போட்டிருக்கேனா? நீங்க உங்க வால்ல பாத்தீங்களா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ரவி பேசுறேன். எந்த ரவி? ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கேன் பாருங்க. பேரு என்ன? ஐடி நேம்? ஐடி நேமா? ஜான். தல ஜான் இருக்கும் பாருங்க. நான் போடவே இல்ல. யாரோ ஒருத்த போட்டு தெரிக்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லிதான் போட்டேன். இல்லையே, நீங்க மென்ஷன் பண்ணாலும் இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனையே. நீங்க அந்த பேசுனீங்க சரி, அப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. உனக்கு பேசவே இல்லையா? அப்படியா? அவனுங்க உங்க நம்பரை மாட்டின ஒரே இது பண்ண இருக்கானுங்க. பேசுனீங்க சரி, நீங்க அப்புறம் பேசவே இல்ல. அவனுங்க வேற உங்க போட்டோ போட்டு அட்ரஸ் எல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனாலதான் சரி நான் உங்க கால் மெசேஜ் பண்ணனே. எல்லாம் மதுரையில இருக்க பசங்க எல்லாம் இப்போ நான் சென்னையில இருக்கேன். அதான் அவன் ஒன்னே அட்ரஸ் எல்லாம் போட்டு மதுரையில இருக்க என் ஃப்ரெண்டு வந்து கால் சென்டர்ல ஒர்க் பண்றானா. இங்க இருக்க சின்ன பசங்க அவனுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்து அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இப்போ அட்ரஸ் எல்லாம் தேடினு வர மாதிரி தான் நான் உனக்கு மெசேஜே பண்ணேன். எல்லாம் பண்ணிக்க போறேன். எது சூசைடா? அப்பா அம்மா கூடயா இருக்க? உனக்கு எதுக்கு தேவையில்ல வேலை? பப்ளிக்ல நீ வெளியே போக முடியாது. இப்போ ஒரு பிரச்சனைல மாட்டிரு தெரியுமா? இப்ப விஜய் ஃபேன்ஸ் சும்மா ஏற்கனவே வந்து அந்த போலீஸ்ல கொடுத்து அந்த கொக்கி குமார் பேஜ் இது பண்ணாங்க. நாங்களே வந்து ஒரு குரூப் வச்சுட்டு தான் இருந்தோம். இப்ப நாங்களே கம்முன்னு இருக்கோம். என்ன போறேன்னே தெரியல. இப்போ நீ ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு சாரி கேட்டுரு. எதனா அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்றாங்கன்னா என்ன பண்ணுவ? நான் ப்ரூஃப் பண்ணாத எப்படி நான் ப்ரூஃப் பண்ண முடியும்? புரியல. பண்ணாத எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? உன் வாய்ஸ்லயே தெரியுது நீதான் அது பேசியிருக்கேன்னு. அந்த பாவி சத்தியமா சொல்ல புண்ணியமா போன வைப்போம் இருக்கு.